மதுரை எல்லிஸ் நகர் கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு 1500 மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு குவியும் பாராட்டு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பெண்கள் அரசியல் நோக்கம் இல்லாமல் பொதுமக்கள் நலன் கருதி சேவை செய்வதாக வழக்கறிஞர் பேட்டி. ஜெருசலேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெரு விழாவாக கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ் நகர் பகுதியில் நேற்று இரவு மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வரும் பெண் வழக்கறிஞர் கே.எம். பிரிஸ்சில்லா ஜான்சி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் பிறந்தது முதல் தன்னுடைய இளமை காலம் வரை தான் வாழ்ந்து வந்த போடி ரயில்வே லைன் பகுதியில் உள்ள அனைத்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவர். இந்த நிலையில் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய கோவில் திருவிழாக்கள், விளக்கு பூஜை உள்ளிட்ட அனைத்து சமுதாய விழாக்களிலும் கலந்து கொண்டு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். ஏழை எளிய மக்கள் பயில வேண்டி உதவி தேடி வந்தாலும் உதவி செய்து வரும் இவர் உலகமே கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவை தன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறை அனுமதி பெற்று மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள 2வது பால் போஸ்டா பிரம்மாண்ட மேடை அமைத்து அதில் நேதாஜி, முத்துராமலிங்க தேவர், காமராஜர், அம்பேத்கர், அழகுமுத்துக்கோன், திப்பு சுல்தான், வேலு நாச்சியார் ஆகியோருடைய உருவப்படங்களுடன் வழக்கறிஞர் உடைய படமும் பொறிக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் அப்பகுதியில் வைக்கப்பட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. மேடையில் வழக்கறிஞர் பேசுகையில், கற்பி புரட்சிசை ஒன்று சேரு என்ற வரிகளுக்கு இனங்கள் வெள்ளையனை எதிர்த்து வீரமாக போராடி நேதாஜி இடம் வீரத்தையும் வேலு நாச்சியாரிடம் துணிவையும் பெற்ற ஒரு பெண்மணியாக இன்று உங்களிடத்தில் இங்கு உள்ளேன். நம்மா இயன்றவரை பிறருக்கு உதவுவோம், உதவி செய்து கொண்டே இருப்போம் என்றார். தொடர்ந்து மேடையிலே அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சால்வை அணிவித்து தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். மேடையிலேயே குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கிவிட்டு தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கைகளாலேயே நலத்திட்ட உதவிகளை வழங்கி பரிசுப் பொருட்களையும் கொடுத்ததோடு மட்டுமல்லது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பெண் வழக்கறிஞர். பேண்ட் ஷர்ட் அணிந்து புல்லட்டிலே எப்போதும் சிங்கப்பெண்ணாக வலம் வரும் பிரிஸ்சில்லா ஜான்சி உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண்தான். இப்பகுதியில் உள்ள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மத்திய தொகுதியில் எந்தவித அரசியல் பின்புறமும் இல்லாமல் எம் மக்களுக்காக நான் உதவி செய்கின்றேன் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார் வழக்கறிஞர். வரும் காலங்களில் மாமன்ற உறுப்பினருக்கோ அல்லது வேறு ஏதேனும் அரசியல் பதவிக்கு இவர் போகிறாரா என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அந்த ஏழை பிள்ளைன்னு சொல்லிடுவோம், அதான் நல்லது. அன்பு சகோதரி சற்று முன் அவருடைய வீர உரை ஆற்றுமாறு வருக வருக வரவேற்கிறோம். இருகரம் கோப்பி. படிப்புக்கு பணம்னு கேட்டா போய் உடனே செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். என்னோட மக்களுக்காக நான் செய்யதான் செய்வேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கதான் செய்வேன். என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்யதான் செய்வேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு. நான் இப்ப எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பூர்வீகம் திருநெல்வேலி, ஆனா நான் இதே போடி லைன்ல தான் பிறந்தேன், இதே போடி லைன்ல தான் வளர்ந்தேன், இதே எல்லிஸ் நகர்ல தான் இருக்கேன். நான் உங்கள ஒருத்தி, உங்களுக்கான ஒருத்தி. நான் உங்களுக்காக முன்னாடி வந்து ஒரு பிரச்சனைனா நிக்கதான் செய்வேன். உங்களுக்கு ஒரு உதவினா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யதான் செய்வேன். எல்லாரும் கேட்டாங்க, நீங்க வக்கீல் தொழில் பாக்குறீங்க, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ வேண்டியதானு. எனக்கு அப்படி சொன்ன உடனே ஒரே ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்று திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பம் போல் உணர்ந்து உதவாவிட்டால் அவனுக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்றாரு.